ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது எத்தனை முனை போட்டிகள் வந்தாலும் 7வது முறையாக கூட திமுக வந்து வெற்றி பெறும் சொல்றாரு. அதை எப்படி பாக்குறீங்க? பாக்குறேன். நகைச்சுவையா பாக்குறேன். அவ்வளவுதான். அவரு என்ன சொல்ல முடியுங்க? இப்ப வந்து இந்த இடத்துல வந்து மக்கள் மனங்கள்ல ஒரு மாற்றம் இருக்கு. அத மக்கள் முடிவு பண்ணட்டும். 26 தேர்தல் ஒண்ணு இருக்கு. இன்னைக்கு நீங்க ஸ்டேஜ்ல வந்து நாங்க தான் வெற்றி பெறுவோம்னு சொல்லிட்டா, ஆஹா முதல்வர் சொல்லிட்டாருப்பான்னு சொல்லி எலெக்ஷனை கேன்சல் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட 234 எம்எல்ஏ வெற்றி பெற்ற சர்டிஃபிகேட் கொடுக்க போறாங்க. தேர்தல்னு ஒண்ணு இருக்கு. 6.5 கோடி பேர் வாக்களிக்க போறோம். அன்னைக்கு அதை முடிவு பண்ணுவோம். மக்கள் சொல்லட்டும். என்னோட தனிப்பட்ட தாழ்மையான கருத்து, இதுக்கப்புறமாவது இந்த 6 மாசத்துல ஏதாவது நல்லது பண்ணீங்கன்னா தாராளமா ஒரு 2% ஓட்டு வரலாம். ஆனா நீங்க அதை விட்டுட்டு மக்களுக்கு வந்து வெறும் அரசியல் வேலையாவே எப்படியெல்லாம் எலெக்ஷன் யோசிக்கலாம், எவ்வளவு எலெக்ஷன் மட்டும் ஒர்க் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா மக்களுக்கு அது நன்மை இல்லைன்னா எந்த பலனும் இருக்க போறது இல்லை. மக்களுக்கான மகளிருக்கான உரிமை தொகையை ஃபுல்லாக கொடுத்துட்டாங்களா? இல்லை. செப்டம்பர் 17 பெரியார் பிறந்த நாளைக்கு கொடுப்போம்னாங்க, இன்னும் கொடுக்கல. எலெக்ஷனுக்கு 2 மாதம் முன்னாடி இருக்கும்போது கொடுப்பாங்க. பொங்கலுக்கோ இல்லை டிசம்பர் கடைசியிலோ ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி இந்த மாதம் மின் கட்டணத்துக்கு ரிப்போர்ட் எடுப்போம்னு சொன்னாங்க. இபி பில் வந்துருச்சா? வரல. கடைசி 2 மாதம் முன்னாடி கொண்டு வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி கடைசி 2 மாதத்துல பண்ணிட்டு இருந்தால் இது மக்களுக்கு புரியாதா?